ஹலோ மக்களே, கைஜு நம்பர் 8 செகண்ட் சீசனுக்குள்ள பேர்லாம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் சீசன் போட்டிருக்கோம். அதோட கண்டினியூட்டி அப்ப செகண்ட் சீசனையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எபிசோட் 1க்குள்ள பேர்லாம். இது எந்த காலகட்டம்னா கஃப்கா ஹிபினோட சின்ன வயசு காலகட்டம் தான். அந்த சமயத்துல கைஜுவோட அலர்ட் ஊருக்குள்ள அடிக்குது. ஊர் மக்கள்லாம் பாக்குறாங்க, எப்ப பார்த்தாலும் இந்த கைஜுவோட அலர்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கடா, இப்ப எந்த ஏரியால அடிக்குன்னு பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த சமயத்துல கஃப்காவும் மீனாவும் ஒன்னா ஓடிக்கிட்டு இருக்காங்க. கஃப்கா தான் அவளுக்கு வந்து ஆறுதல் சொல்றான், உனக்கு எதுவும் ஆகாது, என் கூட வான்னு சொல்லிட்டு அவளை அப்படியே அங்க இருந்து கூட்டு போய்கிட்டு இருக்கான். போய்கிட்டே இருக்க நேரத்துல டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வராங்க. டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்துட்டாங்கடா, கைஜு கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு நேரத்துல மீனாவை ஆளை காணோம். மீனான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காம. என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து கண்ணை தூக்கிட்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா கட் பண்ணி இப்பதான் கட்டுறாங்க. டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஒன்னும் பழைய காலகட்டத்துல இல்ல, இப்பதான் நின்னுக்கிட்டு இருக்கு. டே கஃப்கா ஹிபினோன்னு சொல்லிட்டு ஆஷினா பேசுறா. இல்ல கைஜு நம்பர் 8ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றா. என்னன்னு பார்த்தா போன சீசன்ல கைஜு நம்பர் 8 அதான் நம்மால உள்ள வந்து மாட்டிக்கிடுவான். எல்லாரும் சேர்ந்து நம்ம கஃப்கா ஹிபினோவை நோக்கி சுட்டு தள்ளுறானுங்க. அதான் இப்ப கைஜு நம்பர் 8 டென்ஷன்ல நம்மால அடிக்கிற அடியில ஹெலிகாப்டர்லாம் செதறுது. டே அவனோட ஃபோர்ட்டிடியூட் வந்து ரொம்ப வேற லெவல் தான். 9.6 அவனுக்கு ஈக்குவலா நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. கைஜு நம்பர் 8 கோவத்துல கத்த ஆரம்பிக்குது. பார்த்தா அது ஒன்னும் உண்மையா நடக்கிற விஷயமே கிடையாது, அது அவனோட கனவு. முழிச்சு பாக்குறான், அப்பாடா நான் யாரையும் அட்டாக் பண்ணலப்பா, நான் நம்ம ஆளுகளே அடிச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். ஆனா ஆல்ரெடி நடந்த சம்பவத்துக்குள்ள பேஸை தான் கட்டுறாங்க. அதான் 3rd டிவிஷன்ல உள்ள பேஸ். அந்த பேஸையே வந்து கைஜூஸ்லாம் அடிச்சு நொறுக்கி துண்டு துண்டா ஆக்கியிருப்பாங்க. இந்த அட்டாக் ஆல்ரெடி போன சீசன்ல நடந்திருக்கும். அந்த ஏரியாவே துண்டு துண்டா பேர்ந்திருக்கும். அது யாரோட பேஸ்னா அது வந்து ஆஷினாவோட பேஸ் தான். அவ்வளவு வருத்தத்தில் நின்றுட்டு இருக்க நேரத்துல அங்க இருந்து ஹோஷி நடந்து வாரான். 5 நாளா டிசிஷன் எடுத்து இன்ன வரைக்கும் கஃப்கா ஹிபினோக்கு என்ன ஆச்சுன்னே ஒன்னும் புரியல. அவனை பத்தி இன்னும் தகவல் வரல. ஆனா இங்க நடந்த சம்பவத்தை பார்த்தா இன்ன வரைக்கும் நம்மளால கூடிய சீக்கிரத்தில் சரி பண்ண முடியாதுன்னு நினைக்கேன். இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மீனா ஏதோ ஒரு சம்பவத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. இன்னைக்கு தான் அந்த பொடியை வந்து புது யூனிட் பார்க்கக்கூடிய நேரமான்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆவா ஆமா இன்னைக்கு தான் அந்த நாள், இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அவங்க போய் பாத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஹோஷினோவும் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் யாரை காட்டுறாங்கன்னா ஃபுகுராகியும் இச்சிகாவையும் தான் காட்டுறாங்க. டேய் இந்த போட்டோவை பாட்டா பயங்கரமா இருக்குடா, இதை பாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கா போயிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இச்சிகாவோ வருத்தத்துல போட்டோ எடுக்கிறான். நம்ம பாசோ என்ன பண்ணுவாரோ என்ன எதுவும் தெரியாம இருக்கான். என்னன்னு பார்த்தா இன்னத்துக்கும் புது யூனிட்ல சேர பிறந்திருப்பான். டேய் இன்னைக்கு நம்ம புது யூனிட்ல சேர போறோம், நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுகராஷி ஸ்டார்ட் பண்றான். மாட்சுமோசா கேஷ் இல்ல டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் மிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்டா, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும் நினைச்சு கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப இந்த ஓல்டு டியூட்டி இப்ப என்னடா பண்ணிக்கிட்டு இருப்பான். இனிமேல் அவன் ஆர்டினரி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் மெம்பர் மாதிரி போக முடியாது, இவன் ஆளே மாறிட்டான் அப்படிதானு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உன்னை இச்சிக்காவன் நக்கலா சிரிக்கிறான். முதல்ல கைஜு மாதிரி மாறணும்னே பாஸ் அப்ப கேட்டாரு, நான் என்னால இனிமேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்லாம் சேர முடியாது, இந்த ஃபேஸ் வச்சுட்டு எப்படி சேரும்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அப்படிப்பட்டவனுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டாடா, எவ்வளவு பெரிய யூனிட்ல இப்ப ஜாயின் பண்ணிட்டான். அவனுக்கே இது ஷாக்கிங்கா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுகராஷி நக்கலா சிரிக்கிறான். அவர் சாக அடிச்சாலும் திரும்பி வருவாருடா, அந்த அளவுக்கு அவர் திறமை வாஞ்சவர்னு சொல்லிட்டு சந்தோஷமா இச்சிக்காவ பேசிக்கிட்டு இருக்கான். என்னன்னா போன சீசன்ல கைஜு இதை வந்து கிக்கரோட அப்பா ஷினோமியாட்டன் நல்ல விதமா நடந்திருப்பான், அவர் ஜெயிச்சிருக்கவும் செஞ்சிருப்பான். ஓவர் டிஃபெண்ட் பண்ணி நம்மளால வந்து நான் நார்மலா தான் இருக்கேன், இப்ப இச்சிக்காவை யோசிச்சுக்கிட்டு இருக்கான், நான் நல்லபடியா வரணும், என்னோட சென்பையை காப்பாத்தியே தீரணும், அவரை எப்போ நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதான் என்னோட வாழ்க்கையா இருக்கணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல உள்ள மெசேஜை கிக்கரு பார்த்துட்டு அப்படியே யோசிச்சு பாக்குறா. அவனை ஸ்டாப் பண்ணணும்னா நான் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், அவன் சரியான ஓவர் பவர்டா இருக்கான்னு சொல்லிட்டு கிக்கரு பாத்துக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டிவிஷன் வைஸ் கேப்டன் அங்க இருந்து இஜி ஹாசிகாவா வராரு. கிக்கரு உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு நீ மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவர் உள்ள வராரு. உன்னை கேப்டன் ஆபீஸுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. 3rd டிவிஷன் கேப்டன் ஆஷிரோ எல்லாம் உன்னை பத்தி சொன்னாங்க, அது நல்லா டிஃபென்ஸ் வந்து நல்லா வளர்ற வரைக்கும் நீ இனிமேல் இங்க தான் இருக்கணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷனான்னு சொல்லிட்டு கிக்கரு யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. பவர்ஃபுல் கைஜு எல்லாம் ஃபேஸ் பண்றவங்களே இவங்க தானடா, இந்த கூட்டத்தில் நம்ம இருக்க போறோமா, நல்ல ஸ்கில்ல வளர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கா. இந்த கேப்டன் நான் பார்க்க போறேன், இவர்கிட்ட எல்லாத்தையும் கத்துக்கிட போறான்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றேன், ஜென் நாருமின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த கேப்டன் உட்காந்து வீடியோ கேம் விளையாண்டுகிட்டு இருக்காரு. ஒரு மொமெண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போறாரு வைஸ் கேப்டன். உள்ள போயிட்டு அவனை அடிச்சு ஏர்ல பறக்க கொடுத்தாரு. அவனும் வந்து கேம் விளையாண்டுகிட்டு இருக்கான். 2 மணிக்கு ஷினோமியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வருவான்னு சொன்னேன், கிளீன் பண்ணிக்க சொன்னேன், நீங்க பண்ணலையா கேப்டன் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. இது என்னோட டிசிஷன், நான் என்ன நாள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கேப்டன் ஆரம்பிக்கிறான். கேப்டன் அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு லேசியா இருக்கலாம் கூடவே கூடாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு அவரு. இது என்னோட ரூம், இந்த ரூம்ல என்ன டிசிஷன் நான் தான் எடுப்பேன், இதெல்லாம் வந்து நீங்க யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த கேப்டன். இவரை நான் பாத்துக்கிட்டு எல்லாரும் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா கேப்டனை தூக்கிட்டு வந்துட்டு, இதான் எங்க கேப்டன் நாருமி, உங்களை பார்த்ததுக்கு ரொம்ப நல்ல விதமா இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வராங்க.
இவர்கிட்டயா நான் வந்து வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டா கிக்கரு. அடே அந்த இசையசான் பொண்ணு இவாதானா, இவளை பார்த்தா எல்லாரும் பேசுறாங்களான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இது என்னோட சுப்பீரியர் ஆபீசர், இவருக்கு நான் மரியாதை கொடுக்கணும். சார் கிக்கரு ஷினோமியா 3rd டிவிஷன்ல இருந்து வந்திருக்கேன். இன்னல இருந்து 1st டிவிஷன்ல உங்களுக்கு கீழே நல்லபடியா வேலை பார்ப்பேன் சார்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இந்த ஃபார்மாலிட்டிஸ்ல எனக்கு ஒன்றும் தேவையே கிடையாது. 1st டிவிஷன்ல வந்திருக்கீங்கன்னா உன்னோட பிளேஸை நீனே சூஸ் பண்ணிக்கணும், நல்ல விதமா இருந்துக்கணும்னு சொல்றான் அவன். ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள கைஜியோட அட்டாக் ஸ்டார்ட் ஆயிருச்சு. பெல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இன்னைக்கு இந்த சண்டையை பார்த்துட்டு நீனும் சில விஷயத்தை கத்துக்கிடுவ, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பாக்குறான் அவன். கைஜு ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு. என்னன்னு பார்த்தா தண்ணிக்குள்ள வந்து கைஜு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற ஆரம்பிக்குது. எல்லா டிஃபென்ஸ்ல இருந்து எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 1st டிவிஷன் கிளம்பி போகுது. JDFC ஒவ்வொரு கேம்ப்ல இருந்து ஒவ்வொருத்தங்களா கிளம்புறாங்க. கைஜு விளையாட்டு வந்துட்டோன்னே எல்லாருமே வந்து சேஃப் பிளேஸ்ல போய் ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா பீரங்கிலாம் வந்து அந்த இடத்துல நின்னுக்கிட்டு இருக்கு அட்டாக் பண்றதுக்காண்டி. ஸ்ட்ரெயிட்டா கைஜு நோக்கி அட்டாக் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா அது காட்ஸிலா மாதிரி இருக்கு. அடிச்சு நொறுக்குறாங்க எல்லா இடத்துல இருந்து. ஆனா அதுக்கெல்லாம் ஒண்ணுமே மட்டுக்கு அசால்ட்டா நடந்து வந்துகிட்டே இருக்கு. வந்தோடனே தலையை குத்திட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு பாலத்தை அடிச்சு நொறுக்கி போய்கிட்டே இருக்காது. சார் அந்த கைஜி டிஃபரெண்டா பண்ணுது சார், என்ன சார் செய்யன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சடனா வந்து நார்மி வந்து பிளான் அப்படியே சேஞ்ச் பண்றான். ஷினோமி மியோக்கோ டச்சிகோவா, அதுக்கப்புறம் டாக்கோ பேயர், நீங்க எல்லாருமே தயாரா இருக்கடா, நான் சொன்னோன்னே அட்டாக் பண்ண ஆரம்பின்னு சொல்றான் அவன். சரின்னு சொல்லிட்டு அவனுங்கள களத்துல இறங்கிட்டானுங்க. நம்மளால சொன்ன ஆரம்பிச்சா அடுத்த செகண்ட் எல்லாருமே கைஜியோ கண்ட்ரோலுக்கு எடுக்கிறாங்க. ஒரே நேரத்துல எல்லாரும் அட்டாக் பண்றாங்க. 40% ஆஃப் பவர் தான் யூஸ் பண்றாங்க, இன்னும் ஃபுல் பவர் யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு கிக்கரு பாத்துக்கிட்டு இருக்கா. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாருமி கிளம்புறான். போற ஒன்னும் சும்மா போகல, அவளுக்கு ஒரு மோட்டிவேஷனான ஸ்பீச்சை போட்டு போறான். இங்க நடக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், இவன் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஏர்ல இருந்து பேராசூட் இல்லாம பறந்து போய்கிட்டு இருக்கான். ஸ்ட்ரெயிட்டா கையில இருந்து ஒரு அட்டாக்க போடுதான். பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு கேப்டன் நெஞ்சிலே ஒரு இறக்குறான். அந்த காட்ஸில்லாவை அடிச்சு உடச்சு துண்டு துண்டு ஆக்கிட்டான். அடிச்சு அடுத்த செகண்ட் அதோட ரத்தம் மட்டும் மொத்த ஏரியாவும் பரவ ஆரம்பிக்குது. இந்த இடத்துல நீ எதுவுமே பண்ண வேண்டாம் கீக்கரு, உன்னோட அன்ஸ்டாப்பபிள் பவரை மட்டும் காமிச்சா போதும், பொலைட்டா இருக்க தேவை கிடையாது சொல்றான் அவன். இது ஃபன்னா இருக்கு, இது போதும் சொல்லிட்டு அவளும் என்ஜாய் பண்றா. பார்த்தாங்க ஆட்டத்தை முடிச்சு ஸ்ட்ரெயிட்டா அடுத்து இந்த இடத்துக்கு தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா செல்லுல ஒரு நியூஸ் படிக்கிறான். நாருமி பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். என்னது இது அடிச்சது வந்து ஆஷிரோவா, இதை நான் தானே அடிச்சேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். பேப்பர்ல தப்பா வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, இவ ட்ரெண்ட் ஆயிட்டா, நான் தானே அடிச்சு நொறுக்குனேன், இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே எனக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கான், ஆனா பார்க்க கோமாளி மாதிரி இருக்கானு சொல்லிட்டு கிக்கருவா பாத்துக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்கு, அது என்னன்னு பாக்கலன்னு சொல்லிட்டு கேக்குறாவா. பார்த்தா பக்கத்துல ஏதோ ஒரு வாக்கி டாக்கி மாதிரி இருக்கு. கவலைப்படாத, அது ஏதோ ஒரு மீட்டிங், ஈஷோ காசிக்கவா அதை பாத்துக்கிடுவாங்க, நம்ம எல்லாம் அதுல ஒண்ணு தேர தேவை கிடையாது, நம்ம இங்க என்ஜாய் பண்ணி இங்க உட்காரலான்னு பேசிக்கிட்டு இருக்கான். சடனா வந்து பின்னாட்டு இருந்து வந்து வைஸ் கேப்டன் ஒரு அடி அடிக்கிறாரு. இது உன்னோட வேலை, இந்த மீட்டிங் நீ அட்டன் பண்ணி தான் தீரணும்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது கைஜி நம்பர் 8 பத்தின்னு சொல்றான் அவன். சொன்ன உடனே கிகரு எஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கா. உடனே கஃப்கா ஹிபினோ தான் காட்டுறாங்க. 5 நாள் ஆச்சு, இன்ன வரைக்கும் நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு புஷ்அப் எடுத்துக்கிட்டு இருக்கான். டேய் உன்னோட ஒருத்த என்னன்னு காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷினோமியும் பேசி இருந்திருப்பாரு, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு புஷ்அப் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆபீசர் வந்துட்டு உன்னை கூப்பிடுதாங்க சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. அங்கதான் கிக்கரு நின்னுக்கிட்டு இருக்கான். அவனை உள்ள கூட்டு போறாங்க. நாருமி, கஃப்கா ஹிபினோ, கிக்கரு எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க. 1st டிவிஷன் கேப்டன் ஜென் நாருமி இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் உன்னை 1st டிவிஷனுக்கு மூவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஷினோமியோட அப்பா பேசுறாரு. ஸ்ட்ராங்கஸ்ட் கைஜு இன் ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் வந்து கைஜு அடிக்கிறதுக்கு நம்பர் 1 டீம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணீங்கன்னா எவ்வளவு பெரிய கைஜு வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். இனிமேல் இருந்து உன்னை அங்க மூவ் பண்றேன், இனிமேல் நீ அங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் முதல்ல இருந்து இந்த கைஜு நம்பர் 8 வச்சு ஆடன்னு நினைச்சு கூட பார்க்கல, ஆனா இருந்தாலும் சார் நான் ஸ்டார்ட் பண்றேன்னு ஆரம்பிக்கிறான். எனக்கு இவன் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் 1st டிவிஷன் கமெண்டர், உங்களோட ஆஃபருக்கு ஓகே, ஆனா இவங்க எனக்கு தேவை கிடையாது, நானே இதை பார்த்து சொல்லி கிளம்பி போய்கிட்டே இருக்கான். டே நம்பர் 9 வந்து ஹியூமனா கூட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவான். நம்பர் 10 வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஏரியாவே அடிச்சு துண்டு துண்டு ஆக்கியிருக்கான். இப்போ ஒரு கைஜுகள்லாம் பழைய கைஜு மாதிரி கிடையாது, அதனால இவனோட உதவி இருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. வரத காலகட்டத்தில் கைஜு எந்த மாதிரி எவால்வ் ஆகணும்னு நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல, அதெல்லாம் தாக்கு பிடிக்கணும்னா இவன மாதிரி ஒரு ஆள் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றாரு அவரு. எப்பவுமே நீங்க என்னை நம்பவே மாட்டீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வராவன். நான் என்ன நினைக்கிறேன், அந்த நம்பர் 8 வந்து ஒரு வெப்பனா மாத்தி அதை நான் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்கறான் அவன். என்னன்னு பார்த்தா கப்கா செதர் தான். கேப்டன் நார்மி என்னை மன்னிச்சிருங்க, ஆனா நான் சாக ஆசைப்படவே இல்லை, என்னோட காம்ரேட்ஸ் என்னை நம்புறாங்க, நானும் என்னை நம்புறேன், சில விஷயம் நானும் இவங்களுக்காண்டி பண்ண வேண்டியது இருக்கு, என் வாழ்க்கையிலையும் சில விஷயம் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா மீனாட்டா ஆல்ரெடி சொல்லி இருந்திருப்பான், ஒரு காலம் உன் கூட நான் நின்று நான் யாருன்னு காட்டுவேன், இந்த கைஜு அழிப்புன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசி இருந்திருப்பான். என் வாழ்க்கையில ஏறி வரன்னு நினைக்கிறேன், என்னை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நான் கஃப்கா ஹிபினோ 1st டிவிஷன்ல வாரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு ஆசையே
தேவையே கிடையாது ஆனான்னு சொல்லிட்டு நடந்து போறாம உன்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு காட்டு உன்னோட ரிசல்ட் பாப்போன்னு சொல்றான். ஆனா உன்னோட கண்ட்ரோல் நீ லூஸ் பண்ணிட்டனா உன் கதையை முடிச்சிடும் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். சரின்னு சொல்லிட்டு கஃப்கா ஹிபினோவும் ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் ஹோஷினா ஆசிராட்ட சொல்றான் ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு வந்து கஃப்கா ஹிபினோ மூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதனால சரி அவன் அப்படி பண்ணிட்டானா நம்மளும் நம்ம சேர்ந்து நம்ம யாருன்னு காட்டுறன்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கா. சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து திரும்பி கைஜு அழிக்கிறதுக்காண்டி தயாராகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை தான் காட்டுறாங்க. அவரும் என்னன்னு பார்த்தா ஒரு லெபார்டரிக்கு வராரு. டைரக்டர் சினோமி சார் உங்களுக்கு தான் வெயிட் பண்றேன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா இதை பாருங்கன்னு சொல்றாங்க. அவரோ என்னன்னு பார்த்தா அங்க வந்து ஏதோ ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட பாக்குறாரு. அதோட முடியாது சந்திப்போம். மறந்துடாம பெல் பட்டன் கம்பறாங்க. See you bye.